ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐரின் எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு வெளில வரும்போது துப்பாக்கி சுடுற சவுண்டு வேறு கேட்கும். பான் வேறு உள்ளே அடிபட்டு இருந்தார். அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் எடுத்துகிட்டு வேறு அங்கேருந்து கிளம்பிடுவா. கரெக்டாக கில்லர் பானை ஷூட் பண்ணும்போது சீஃபாக வேறு அங்கே வந்துருவாங்க. அந்த கில்லர் வேறு ஷூட் பண்ணுறாங்களா, அவனை குண்டடிப்பட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவான். உடனே பானை பார்த்து, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்புறமா சொல்லு, ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்ட சரண்டர் ஆகிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆளுங்கிட்டே ஆம்புலன்ஸை சீக்கிரமாக கூப்பிடுங்க அப்படின்ட்டு வர சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் வாய்ஸும் சேர்மன் கிட்ட, இப்போ நீ இறங்கு, நான் எப்போ சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்கிறேன், அப்போ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே வர நடுரோட்லேயே இறக்கி விட்டுருவாரு. உடனே சேர்மேனும் பானுக்கு கால் பண்ணுவானா, பானுனா மைக்கடிச்சு விழுந்துருப்பார்ல, ஃபோனே எடுக்க மாட்டாரு. ஏன் இவர் ஃபோனே எடுக்க மாட்டாரு, என்னாச்சு இவருக்கு, ஏதாவது பிரச்சனை அகைன் மாட்டிக்கிட்டாரா அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் டேரக்டரை தான் காட்டுவாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் பான் உயிரோட இருக்கிற விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிருப்பேன், நான் என்ன பண்ண உனக்கு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. சார், நம்மளே அவரோட டெத்தை ஃபேக் பண்ணணும் தான் பிளான் பண்ணோம், இப்போ அது நேச்சுரலாகவே நடந்துடுச்சு, பத்தத்துக்கு அவர் தான் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாரு, அதனால தான் நானும் ராடுவும் பானுக்கு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எதுக்கு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது, இன்னைக்கு கூட ராடு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு சீஃப் என்கிட்ட சொன்னாங்க, நீ என்னன்னா பிரசிடென்ட் செக்ரட்டரி வீட்டை போய் வேவ் பார்த்துக்கிட்டு இருக்க, ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தெரியாம எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து சீஃப் வேற கால் பண்ணி பானுக்கு குண்டடி பட்டுச்சிருந்த வேற இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே டேரக்டரும் அது யோ கிட்ட சொல்லுவானா, யோ வேற பயங்கர ஷாக் ஆயிடுவா, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வேற 2 பேரும் வருவாங்களாம். சீஃபா பார்த்த உடனே யோ வேற பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சிருவா. எவ்வளவு தைரியம் தான் சும்மா பானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. இது நான் டிஸ்டர்ப் பண்றானா, அவன் தான் தப்பு பண்ணிட்டு போய் ஒழிஞ்சுக்கிறான், அவன் தான் எங்களை டிஸ்டர்ப் பண்றான், இவ்வளவு பொங்குற, உனக்கும் இதுல ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற சீஃபும் கேள்வி கேட்டுட்டு இருப்பா. உடனே டேரக்டரும், இப்போதான் அவன் என் கூடயே வரா, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கத்துவாரு. அதானே, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே அப்படின்ட்டு வர சீஃபா முறைச்சுக்கிட்டு இருப்பா. உடனே இவன், எதுக்கு பானை ஷூட் பண்ணீங்க, மரியாதையே பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. இது நான் ஷூட் பண்ணனா, அன்பார்ச்சுனேட்டா நான் ஷூட் பண்ணல, வேற ஒருத்தன் தான் ஷூட் பண்ணான், நான் திருப்பி அவனை ஷூட் பண்ணேன், ஆனா என்ன எஸ்கேப் ஆயிட்டான், எனக்கு தெரிஞ்சு அந்த கில்லரை கண்டுபிடிச்சா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், போய் நான் அவனை பிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு வர இவங்களும் கிளம்புவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பான் அந்த வீட்டில் தான் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வர யோவும் கேட்பா. ஏன் உனக்கு மட்டும் தான் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா, எனக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா, என் இன்ஃபார்மர் சொல்லி தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபா வேற உங்க ஏஜென்ட் கிட்ட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க, கண்டிப்பா அந்த கில்லர் காலில் குண்டடிப்பட்டதுனால ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், ஈவன் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் விடாதீங்க, எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்க, அந்த கில்லரை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க இன்ஃபார்மருக்கும் கால் பண்ணி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரில் பேசணும், என்ன மீட் பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டாக்டர் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல பான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியாயிடும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. இருந்தாலும் ஐயோ ரொம்ப வேற கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. டேரக்டர் கிட்ட வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். டேரக்டரும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பானுக்கு தான் ஒன்னும் ஆகல, அவனுக்கு ஒன்னும் ஆகவும் ஆகாது, அவன் சீக்கிரமா திரும்பி வந்துருவான் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி நான் ஆஃபீஸ் போறேன், நீங்க பாத்துக்கோ, எதா இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. சரி ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற உள்ள பானை வந்து வேற பார்ப்பாங்க. பானை பார்த்தா கையில விலங்கெல்லாம் போட்டு வர படுக்க வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது வர ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பக்கம் ஐரினா பானை நினைச்சு ஃபீல் பண்றப்பால உடனே வேற யோக்கு கால் பண்ணி பானோட ஹெல்த்தை பத்தி வேற விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே யோவும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பானிங்க நல்லா தான் இருக்காரு, இப்பதான் ஆப்ரேஷன் முடிஞ்சது, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவா இருக்கு அப்படின்ட்டு வர ஐரினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே யோவும், சீஃப் மேல நம்பிக்கை இல்லாம யார் ஷூட் பண்ணதுன்னு பாத்தியா அப்படின்ட்டு வர கேட்பா. பார்த்தனே, அது வேற யாரும் கிடையாது, அந்த கில்லர் கேதான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவா. அந்த கில்லரை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அதனால நீ இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாது, வீட்லயே கொஞ்ச நாள் பத்திரமா இரு அப்படின்ட்டு வேற யோவும் சொல்லுவா. ஆனா எனக்கு பானை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு வேற ஐரினும் பயமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு யோவும், சரி ஓகே உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு என்ன பண்ணணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் மிஸ்டர் வாய்ஸா அவரோட வீட்டுக்கு வந்துட்டு சேஃப்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வேற செக் பண்ணுவாரு. ஆனா உள்ளதான் ஒண்ணுமே இருக்காதுல. உடனே வேற ஒரு பார்ட்னருக்கு கால் பண்ணிட்டு, நம்ம கிளைண்ட் லிஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க, நீ இன்னொரு லிஸ்ட்டை ரெடி பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாரு. இந்த பக்கம் அந்த கில்லர் இருப்பான்ல, காலில் குண்டடி வேற பட்டிருக்கும், ஹாஸ்பிட்டல் போனா மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அவனே வேற அவன் ரூம்ல உட்காந்து வேற ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து மிஸ்டர் வாய்ஸும் கால் பண்ணி, இதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனா அப்படின்னு வேற கண்ணாப்பினான்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு மேலே உன்னோட சேவை எனக்கு தேவையில்லை, நீ இந்த நாட்டை விட்டே வெளியே போ, நான் மிஸ்டர் எக்ஸ் கிட்ட பேசிட்டேன், அவர் லிஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்வாரு. சரி சார்னு சொல்லிட்டு இவனும் இவனோட பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு இந்த நாட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு வேற கிளம்பிடுவான். இங்க கட் பண்ணா நம்ம சேர்மேனை தான் கட்டுவாங்க. கொஞ்சம் பணத்தை எடுத்து டிரைவர் கிட்ட வேற கொடுப்பான். சார் என்னது,
எதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் தான் மிஸ்டர் வாய்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஸோ என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. நீ எனக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவர்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கு. ஸோ உன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஸோ இந்த ஊர்ல நீ இருக்காத, உன் சொந்த ஊருக்கே போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதுக்கு டிரைவரும், சார் நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன், நீங்களும் என் கூட வந்துருங்க, நம்ம 2 பேருமே போய் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். இல்ல இல்ல, நான் பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நீ மட்டும் ஊருக்கு போ, கண்டிப்பா நான் ஒரு நாள் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சார் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற அந்த டிரைவரும் காலில் விழுந்து வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, எனக்கு உன் மேல கோவமே கிடையாது. உன் இடத்துல நான் இருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன் உயிரை காப்பாத்திக்க. ஸோ நீ எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. நீ ஊர்ல போய் சந்தோஷமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ். ஒரு பாஸானா உனக்கு கடைசி இந்த ஆர்டரை தான் போட விரும்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அங்க வந்து ஓடிடுவான். பாஸ் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற அந்த டிரைவரும் அங்கே நின்று வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். திருப்பி வேற சேர்மன் ஓடி வந்துட்டு எல்லாம் காசும் உங்ககிட்டே கொடுத்துட்டேன், கொஞ்சம் டாக்ஸிக்கு மட்டும் காசு தரியா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு $100 வாங்கிட்டு வர திருப்பி அங்க வந்து ஓடிடுவான். இங்க கட் பண்ணா இந்த அசோசியேஷன் ஆளுங்களை தான் காட்டுவாங்க. அசோசியேஷன் ஆண்டியும் கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. ஸோ நம்ம அசோசியேஷன் சார்பா நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு நிறைய gift கொடுக்கணும். இந்த வாட்டி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும், நம்ம ஏன் கிஃப்ட் பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள கிஃப்ட் வச்சு நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு கேமாவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ண அந்த கில்லர் கேவை தான் காட்டுவாங்க. அவன் காலில் குண்டடி பட்டிருக்கோம்ல, ஸோ அதனால அவனுக்கு நடக்கவே முடியாது. காலில் இருந்து வர ரத்தம் ஓவரா வர ஆரம்பிச்சிடும். வலி தாங்க முடியாம பக்கத்துல ஒரு பார்மசி வேற இருக்கும், அங்கேயும் போயிட்டு எனக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். பக்கத்துல வேற ஒரு குண்ட் ஆன்ட்டி இருக்குமா, இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இந்த திருட்டு மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு வரை யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போதான் அந்த ஜூன் கடத்துந்த வரை இவளுக்கு ஞாபகம் வரும். அவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சலாம் வர மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்பா. இவன் தான் அந்த கிட்னாப்பர்னு தெரிஞ்ச உடனே குழந்தைங்களை கடத்தினவன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் குரூப்ல வேற அப்டேட் பண்ணி விட்டுருவா. கேஎஸ் குரூப்ல அப்டேட் பண்ண உடனே எங்க அசோசியேஷன் ஆளுங்களும் ஒன்னா தானே உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் போனும் அட் டைம்ல வேற அலர ஆரம்பிச்சிரும். அதை பார்த்த உடனே அசோசியேஷன் ஆண்டியும், அந்த கிட்னாப்பர் பக்கத்துல இருக்க பார்மசில தான் இருக்கான், இப்ப போனா பிடிச்சிடலாம், வாங்க போலான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டு வர கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் அந்த குண்டாண்டியும் ஃபார்மசில இருந்து அந்த கில்லர் போற வழியெல்லாம் வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க இவங்க ஆளே காணும், விட்டா எஸ்கேப் ஆயிடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற குரூப்லயும் அவன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா போறான், விட்டா எஸ்கேப் ஆயிடுவான், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் அந்த கில்லர் போகும்போது கரெக்டா அசோசியேஷன் ஆளுங்களும் எல்லா சைடும் வேற அவனை மடக்கிடுவாங்க. டெய் எங்க எஸ்கேப் போகலான்னு பாக்குறேன், நீ தானே ஜுன்ஜுனை கடத்த ட்ரை பண்ணவன், எங்களுக்கு நல்லா தெரியும், மரியாதையா நில்லு அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆண்டியும் பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். உடனே கில்லரும் இவனை போட்டு தள்ளிட்டு தான் போனோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுக்க வேற பார்ப்பான். அப்பன்னு பார்த்து பின்னாடி காப்ஸ் வேற வந்துருவாங்க. காப்ஸை பார்த்த உடனே அசோசியேஷன் ஆண்டியும், இவன் பயங்கரமான ரவுடி பையன், கடத்தல்காரன், இவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே போலீஸை பார்த்த உடனே அவனை வேற கன் எடுக்காம கம்மன் வேற நின்றுட்டு இருப்பான். உன் ஐடி எடுன்னு கேட்கும் போது அமைதியா வேற நின்றுட்டு இருப்பானா. உடனே வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த கில்லர் யாரு என்னன்னு தெரியாததுனால வெளியே ரிசப்ஷன்ல வேற உட்கார வச்சிருப்பாங்க. அசோசியேஷன் ஆண்டியும், இவன் பயங்கரமான கொலைகாரன், குழந்தைங்களை கூட விட மாட்டான், கடத்திட்டு போயிடுவான், இவன் மேல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த போலீஸ்காரன், நான் விசாரிச்சு கண்டிப்பா ஃபைல் பண்றேன், எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேம் அப்படின்லாம் வர சொல்லுவான். உடனே இவன் மாட்டிக்கிட்டான்ற தைரியத்துல அசோசியேஷன் ஆண்டி அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டி அவனை பார்த்து வர பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. இவன் யார் என்னன்னு பாயவே திறக்க மாட்டான். அட்லீஸ்ட் நம்ம வாண்டட் லிஸ்ட்னா இருக்கானான்னு பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வேற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து இருப்பாங்களா, அவங்க வேற மாத்தி மாத்தி சொத்துக்காக வேற அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் 2 பேரும் வந்து அவங்கள வேற சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் கேவ வர அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவான். உடனே அந்த போலீஸ் கண்ணுங்களும் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இவன் எங்கேயா போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குடிகாரன் வர உட்காந்துக்கிட்டு இருப்பான். யோ உன் பக்கத்துல உட்காந்துட்டு தானே, அவன் எங்க போனா அப்படின்ட்டு வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தூக்கம் வருது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த குடிகாரனை தூங்க ஆரம்பிச்சிருவான். இங்க கட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஐரினும் மாறு வேஷத்துல வேற வந்துகிட்டு இருக்கு. அப்ப எதிர வேற 2 நர்ஸ் வருவாங்களா, இந்த நர்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசிக்கிட்டு போவாங்க. ஐரினும் பானை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காட்ஸை ஏமாத்துறதுக்காக ஃபேக் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ வர உள்ள வந்துருவா. பானை பார்த்தோன்னே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வர நின்றுட்டு இருப்பாளாம். உடனே பானோ, எனக்கு மெடிசனுக்கு ஒன்றும் டைமே ஆகலையா, அதுக்குள்ள என்ன எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேற மாஸ்கை ரிமூவ் பண்ணுவா. ஐரி நீயா, நீங்க என்ன பண்ற அப்படின்ட்டு வர கேட்பாரு. பான் சரி சரி அமைதியா இருங்க, அப்புறம் நானும் உங்க கூட சேர்ந்து மாட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும் போது யோ உள்ள வந்துருவா. யோ நான் தான் சொன்னல என்னால முடியும்னு, என் உடம்புல ஸ்பைடி என்னை ஓடுது அப்படின்ட்டு வர சீன் போட்டுட்டு இருப்பா. பான் யோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, ஆமா நான் இந்த யூனிஃபார்ம்ல எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு வர கேட்பான். உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருக்க அப்படின்ட்டு வர சொல்வாராம்.
சரி ஓகே, அவங்க எப்போ வேணாலும் எனக்கு கண்டுபிடிச்சு தூக்கி வெளில போடலாம். ஸோ அதனால நான் வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொண்டு வந்த எவிடன்ஸை வர கொடுப்பா. இதுக்குள்ள தான் கிளைண்டோட லிஸ்ட்டும் சேர்மனோட பென்ட்ரைவும் இருக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவா. நல்ல வேலை இதை கொண்டு வரேன்ற பேர்ல உனக்கு எதுவும் ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு வர போனா நிம்மதியா இருப்பாரு. உடனே யோவும் 2 எவிடன்ஸும் இதுக்குள்ள தான் இருக்கா, பரவாயில்லையே நீங்க எல்லா எவிடன்ஸையும் விடாம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற ஷாக் ஆயிடுவா. எனக்கு தெரியும் ஐரின், நீ பயங்கர டேலண்ட்னு, எனக்கு உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்கு அப்படின்ட்டு வேற பாராட்டிட்டு இருப்பா. பான் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். பின்ன பான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு, அவருக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா, ஐயோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பானை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பா. நீ வேற இந்த எவிடன்ஸே போதுமானதுதான், பான் கண்டிப்பா இது எல்லாத்துல இருந்தும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் இருக்கு, உங்களுக்கும் பிரைவேட்டா பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் வெளில போறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவும் வேற வெளில போயிடுவா. உடனே ஐரினும் பானும் என்ன பேசுறதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி வேற மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஐரினும் உங்களுக்கு குடிக்க தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் வேற கொடுத்துக்கிட்டு இருப்பா. உடனே பானும் பரவாயில்லையே பேஷண்டா இருந்தா இவ்வளவு அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஐரினு வேற ஒண்ணுமே புரியாது, என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. அன்னைக்கு நீ சேர்மேனுக்கு தலையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தல, உண்மையே சொன்னா எனக்கு செம்ம கடுப்பா இருந்தது, அதனாலதான் உடனே நான் பிடிங்க அவனுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்க கட் பண்ணா யோவை தான் காட்டுவாங்க. யோவுக்கு டேரக்டர் தான் கால் பண்ணிருப்பாரு. பான் எடுத்த எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. என்கிட்ட தான் சார் இருக்கு அப்படின்ட்டு வேற யோவும் சொல்லிடுவாங்களாம். சரி உங்ககிட்ட இருந்தா அது ரொம்ப ரிஸ்க், நீ இமீடியட்டா எடுத்துட்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணு அப்படின்ட்டு வேற டேரக்டரும் சொல்லுவாரு. சார் நானும் அதுதான் நினைச்சிட்டே இருந்தேன், இதோ இப்பயே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவும் வேற இமீடியட்டா கிளம்பிடுவா. இங்க கட் பண்ணா நம்ம சீஃபை தான் கட்டுவாங்க. சீஃபா அவங்க இன்ஃபார்மரை மீட் பண்ணலாம்னு வந்திருப்பாங்க. இத்தனை பேர் இருக்கும் போது நீ எதுக்கு என்ன சூஸ் பண்ண அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அந்த இன்ஃபார்மர் வேற யாரும் கிடையாது, இல்ல நம்ம சேர்மேன் தான். சேர்மேனும் சரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் உங்களை எதுக்கு சூஸ் பண்ணேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு வர திருப்பி கேள்வி கேட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீட்டுக்கு வந்ததுனால ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னா அது பான் தான், நான் அவன் உயிரை காப்பாத்திருக்கேன், அப்பனா நீ அவன் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தியா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அதான் நீங்களே எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சும்மா என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க, இப்ப எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வர கேட்பான். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீ எதுக்கு என்ன நம்பின, இத்தனை பேர் இருக்கும் போது நீ பானை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா என் டேரக்டருக்கே டேரக்டா கால் பண்ணிருக்கலாமே, ஏன்னா எவ்வளோ பானும் என்னை நம்பவே மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு என்ன சூஸ் பண்ண அப்படின்ட்டு வர சீஃபும் கேட்பாங்க. ஏன்னா உங்க டேரக்டரை பத்தி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு சில விஷயம் தெரியும், உங்களுக்கும் கார்னர் ஸ்டோனுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் தான் நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு டிசைடே பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்போதான் இவன் சீஃபை எப்படி கன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டே காட்டுவாங்க. சேர்மனா அவன் டிரைவர் கிட்ட சீஃபை மிஸ்டர் வாய்ஸை எப்போ மீட் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வர கேட்டிருப்பான். உடனே அந்த டிரைவரும் கேதர் பண்ணி வர லொகேஷனும் டைமிங்லாம் வர சொல்லிடுவான். நம்ம சேர்மேன் அந்த லொகேஷனுக்கு வேற போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே மிஸ்டர் வாய்ஸும் சீஃபை வேற மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவகிட்ட இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸை வேற அங்கிருந்து கம்முன்னு கிளம்பிடுவாரு. உடனே இவனும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட வேற அந்த மெஜிஷியன் கார்டை கொடுத்துட்டு இது பாஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு வேற கொடுப்போம். உடனே அதை பார்த்துட்டு சீஃபும் வேற என்னடா கார்டு இது, ஏதோ கேம் கார்டு மாதிரி இருக்கு, ஆமா என்னது இது, யாரும் உன்னை கொடுக்க சொன்னா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே டிரைவர் அங்க வந்து ஓடிடுவான். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த மெஜிஷியன் கார்டை பத்தி, அப்பனா இவங்களுக்கும் கார்னர் ஸ்டோனுக்கும் சம்மந்தமே இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சீஃப்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே ஆமா கார்னர் ஸ்டோன்னா என்னது அப்படின்ட்டு வேற சீஃபும் கேட்பாங்க. அப்போதான் சேர்மேனும் கார்னர் ஸ்டோன்னா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கதையை வர சொல்லிக்கிட்டு இருப்போம். அதை கேட்ட உடனே சீஃபுக்கு வேற தூக்கி வாரி போட்டுரும். என்னது இவங்க இவ்வளவு மோசமான ஆளுங்களா, அதுவும் பிரசிடென்டோட செக்ரட்டரி தான் இதுக்கெல்லாம் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே சீஃபும் சேர்மேன் கிட்ட எங்களோட சேஃப் ஹவுஸ்ல நீ சேஃபா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, பேசாம நீ பானோட சேஃப் ஹவுஸ்லயே இரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. நீங்க சொல்லனாலும் நான் அங்கதான் போய் இருக்க போறேன், சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நீங்க முடிஞ்ச இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு சேர்மேனா இறங்கி போயிட்டே இருப்போம். உடனே சீஃபா அவங்க ஏஜென்ட் கிட்ட எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு, அவர் பாஸ்போர்ட்டோட 3 வருஷம் டிராவல் ஹிஸ்டரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. யாருக்கு மேம் கேக்குறீங்க அப்படின்ட்டு வர ஏஜென்ட்டும் கேட்பானா, வேற யாரு மேக்ஸ் ஆஃப்மேன் தான் வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அந்த மேக்ஸ் ஆஃப்மேன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye bye friends.